லூக்கா 10வது அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்றது, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி. இந்த ஸ்டோரியில ஒரு பெரிய ஹீரோ யாரு அப்படின்னா சமாரியன்க. யூதர்களும் சமாரியர்களும் விரோதிகள் தான், ஆனாலும் இந்த ஸ்டோரியோட கதாநாயகன் சமாரியன் தாங்க. லேவியன் வருகிறான், பார்க்கிறான், சென்று விடுகிறான். ஆசாரியன் வருகிறான், பார்க்கிறான், சென்று விடுகிறான். ஆனால் சமாரியனோ மனது உருகுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. மனதுருகுதல் உங்களுக்குள்ள இருக்குன்றதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, பிறர் வேதனைப்படுவதை பார்க்கும்போது உங்களால பொறுக்க முடியாது, உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி எழும்பும், உதவாமல் இருக்க முடியாத ஒரு நிலை உங்களுக்குள்ள உண்டாகுங்க. அவன் சமாரியன் அவனை பார்த்து விட்டு அவன் ஏதோ சொச்சோ அப்படின்னு சொல்லிட்டு போலங்க. சமாரியன் பார்த்து விட்டு அவன் கிட்ட போறான், அவன் காயத்தை கட்டுறான், எண்ணெய் ஊத்துறான், தன்னுடைய வாகனத்துல ஏத்துறான், செலவு செய்யறான். ஆமென். அன்பு அப்படின்றது தியாகத்துல இருக்கணும். இன்னைக்கு நாம யார் மாதிரிங்க இருக்கோம்? பார்த்துட்டு போனவனை போல இருக்கிறோமா? தவிர்த்து போனவனு போல இருக்கிறோமா? இல்லைன்னா மனதுருகவனை போல நீ இன்னைக்கு இருக்கிறியான்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாருங்க. ஒரு நாள் நாமளும் கூட அந்த காயமடைந்த மனுஷனை போலதாங்க இருந்தோம். நம்மளை யார் தூக்குனாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து தாங்க தூக்குனாரு. நாம கீழே விழுந்தோம், அவர் நம்மளை தூக்கினார். நம்ம காயமடைந்திருந்தோம், அவர் நமக்கு சிகிச்சை செய்தார். நம்ம தகுதியற்று இருந்தோம், அவர் நம்மளை தகுதிப்படுத்தி செலவு செய்தாருங்க. அவர் தான் நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கேளுங்க, கர்த்தாவே எனக்கும் அந்த மனதுருகுகிற அந்த இருதயம், மற்றவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு செய்வார்.